வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது B.Sc ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர்லேயே வெக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை பார்க்குறது முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றத நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டிஃபரன்ஷியேஷன் வந்து நம்ம +1 +2 படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f' of x is equal to limit delta x tends to 0 f of x plus delta x minus f of x divided by delta x. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றத நம்ம இங்கே வந்து கொண்டு வரோம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுலேயே வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றத நம்ம வந்து எப்படி கொண்டு வரோம் அப்படின்றத இதில் வந்து பார்க்க போகிறோம். அப்போ வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு வெக்டர் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த வெக்டர்ன்றதை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா எஃப் அப்படின்றத நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ எஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஃப் பி ஏ ஒன் வேல்யூட் வெக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்றத எடுத்துக்கிறோம். வெக்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் டி. அப்போ டீல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் எஃப் ஆஃப் டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதனுடைய டெரிவேட்டிவ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வெக்டருடைய டெரிவேட்டிவ் அப்போ டிஎஃப் வெக்டார் டிவைட் பை டிடி அப்படின்னு சொன்னால் லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் வெக்டார் ஓகே எஃப் ஆஃப் t plus delta t minus f vector of t divided by delta t. இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றத நம்ம இதை டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து வேற கேஸ் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். இது இப்போ எப்படி எழுதணும்னா df vector divided by dt vector dt is equal to என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா I into dx divided by dt plus j vector into dy divided by dt plus k into dz divided by dt இப்படி நம்ம எழுதலாம். அப்போ நம்ம f vector அப்படின்றத நம்ம ஜென்ரலாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ என்னென்ன xi vector plus yj vector plus வந்து zk vector அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் x வந்து எப்படி இருக்கும் x of t, y is equal to y of t, z is equal to z of t அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய i, j, k இதெல்லாமே நம்மளுக்கு வந்து யூனிட் வெக்டர்ஸ் அப்படி நம்ம தெரியும் வித் ரெஸ்பெக்ட் டு த கோஆர்டினேட் ஆக்சஸ் x ஆக்சஸ் y ஆக்சஸ் அண்ட் z ஆக்சஸ் அப்படி நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ df by dt அப்படின்னு சொன்னால் i vector into dx by dt plus j vector into dy by dt plus k vector into dz by dt f vectorன்றது இந்த மாதிரி இருக்கு அப்படி ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம முக்கியமானது பார்க்கறது என்னன்னா கிரேட் அப்படின்றத பார்க்குறோம். அதாவது இது வந்து டெல் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த டெல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ், ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய், கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ இசட். சரிங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் வீடியோ. சரிங்களா? வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்றத நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா கிரேட் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு பை அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஸோ பைன்றது என்னன்னா ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன். பைன்றது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் XYZ அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வரலாம். XYZ அலாங் வித் XYZோட இது வரும். இப்போது எனக்கு டெல் பை அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இல்லை கிரேட் பை, டெல் பை ஆர் கிரேட் பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட் இன்ட்டு பை. இப்போ இந்த பை என்ன உள்ள வந்துடும் பாருங்க. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டிவைட் பை டோ எக்ஸ், ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டிவைட் பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டிவைட் பை டோ இசட் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டெல் பை அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம கிரேடியன்ட் ஆஃப் பை அப்படின்றது நம்ம இங்கே வந்து சொல்ல போகிறோம். இதில் மிக முக்கியமாக இருக்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் அங்கே முக்கியம். ரிசல்ட்ஸ் அப்படின்றது ஏன்னா இந்த ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்னென்னா கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால்
modulus of grade pi. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் மாடுலஸ் ஆஃப் கிரேட் பை அப்படின்னு சொன்னால் டெல் பைக்கு மாடுலஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து மாடுலஸ் ஆஃப் கிரேட் பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றத நம்ம டெல் பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய யூனிட் நார்மல் வெக்டார். இப்போ யூனிட் நார்மல் வெக்டார் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் del pi divided by magnitude of del pi. ஸோ magnitude of modulus நீங்கள் சொல்லிக்கோங்க. சரிங்களா? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். Directional derivative of a direction of vector. ஓகேங்களா? டைரக்ஷன் வெக்டார் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல் பை டாட் ஏ வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். இதில் இன்னும் கான்செப்ட்ஸ் இருக்குங்க, பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 4 ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் பிளேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Equation of tangent plane r vector minus a vector dot del phi is equal to 0. இது நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் பிளேன் அப்படின்னு சொல்லிருந்தேன். r vector minus a vector cross del phi. இப்போ ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருவாங்க, அந்த ரெண்டு சர்ஃபேஸும் பர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிஷனல் ஃபார் பர்பெண்டிகுலர் சர்ஃபேசஸ். சர்ஃபேசஸ்னா இன்னொன்று இல்லை, ஸ்கேலார் ஃபங்க்ஷனுங்க, ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் பை 1 அண்ட் பை 2 அப்படின்னு தான் சொல்லுவோம். சர்ஃபேசஸ்ன்றது நத்திங் பட் பை 1 அண்ட் பை 2, வேர் பை 1 அண்ட் பை 2 நத்திங் பட் ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ இது பர்பெண்டிகுலர் நம்மளுக்கு தெரியும், வெக்டர்னாவே நம்மளுக்கு தெரியும் டாட் ப்ராடக்ட் 0. அதனால டெல் பை 1 டாட் டெல் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு ஆயிடுச்சு 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம், லாஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ். ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் ஆர் இது வந்து ஆர் நார்மல்ஸ் இது மாதிரி கொடுத்தாலும் சரி. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா cos theta is equal to del pi 1 dot del pi 2 divided by magnitude of del pi 1 magnitude of del pi 2. இதாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸ், இந்த 7 ஃபார்முலாஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஃபைண்ட் த ஃபாலோயிங் அண்ட் 2, -1, 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டெல் பை, அதுக்கடுத்து மாடுலஸ் ஆஃப் டெல் பை, அதுக்கடுத்தது டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ஏ அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டினை பற்றி எழுதுவோம். ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்யூஷன் கொடுத்த ஃபங்க்ஷன் எழுதிக்குவோம். பை அப்படின்றது என்னென்னா 2x² - y - z4. நம்மளுக்கு வந்து டெல் அப்படின்னு நமக்கு தெரியும், i vector into dou by dou x plus j vector into dou by dou y plus k vector into dou divided by dou z. சரிங்களா? இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம்னா டெல் பை, அப்போ i into dou by dou x, j into dou by dou y plus k vector into dou by dou z of 2x² - y - z4. இது வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோங்க. x பொறுத்து மட்டும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி அதை i கூட எழுத போறோம். y பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணி அது வந்து j கூட எழுத போறோம். z பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணி அது k கூட எழுதிக்க போறோம். ஸோ இப்போ i வெக்டர் இது நீங்க dou by dou x கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4x. ரெஸ்ட் கேஸ் எல்லாம் 0 பிகாஸ் திஸ் இஸ் a partial differentiation plus j வெக்டர். இதை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. ஸோ y க்கு மட்டும் தான் பண்ண முடியும், அதனால உங்களுக்கு -1 plus k வெக்டர் இன்ட்டு, ஸோ z பொறுத்து பண்ணுறீங்க -4z3. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணிக்கிறோம். 4 into xi வெக்டர் minus j வெக்டர் minus 4z3
a vector. இப்போ நம்ம del pi at 2, minus 1, 1 இல்லை. அப்போ 4 into x, y, z க்கு இந்த values கொடுக்க போகிறோம். 4 into 2 I vector minus இங்கே y இல்லை அதனால் அப்படியே j vector இங்கே minus இது 1 ஆயிடும். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு 8i vector minus j vector minus 4k vector இருக்கு. இது நம்ம வந்து del pi நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் क्वेश्चन என்ன நமக்கு கேக்குறாங்க அப்படினு சொன்னா modulus of del pi. நமக்கு தெரியும் modulusனா square root of 8 square இது minus 1 the whole square minus 4 the whole square. So is 64 plus 1 plus நம்மளுக்கு 16 total நம்மளுக்கு 81 இது root எடுத்தா 9. சரிங்களா? அதுக்கு நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா question number 3 directional derivative of a vector a அப்படினு சொல்லி கேக்குறாங்க வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம a வெக்டார்ன்றதை நம்ம டிஃபைன் பண்ணனும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாயிண்ட் 2, minus 1, 1 ல இருந்து இந்த பாயிண்ட் நம்ம எழுதலாம். கொடுத்திருக்கிற பாயிண்ட்ல நம்ம எழுதுறோம். இது வந்து அப்படியே 2i வெக்டார் minus j வெக்டார் plus k வெக்டார் இது நமக்கு a வெக்டார் எடுத்துக்கிறோம். சோ இப்போ நம்ம magnitude of a வெக்டார் எடுத்துக்க போறோம். சோ நமக்கு என்ன ஆச்சுனா இங்க 2 ஸ்கொயர் plus minus 1 the whole square plus 1 square அப்படி எழுதிக்க போறோம். சோ நமக்கு என்ன டோட்டல் என்ன ஆயிடும் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா √6 அப்படினு சொல்ல போறோம். அப்ப நம்ம டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கான ஃபார்முலா எழுத போறோம். என்ன அப்படி சொன்னா del phi dot a vector divided by magnitude of a vector. அப்ப நம்ம ஆல்ரெடி del pi கண்டுபிடிச்சிருக்கோம். 8i minus j minus 4k அதை எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். 8i minus j minus 4k dot a vector அப்படின்றது 2i vector minus j vector plus k vector divided by √6. √6 அப்படி எழுத போறோம். சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படினு சொன்னா just மல்டிப்ளை பண்றீங்க. I to i j to j k to k அப்படினு சொல்லி 8 2s are நமக்கு 16 minus 1 into minus 1 plus 1 அது minus 4 into இதுனா minus 4 ஆயிடும். divided by நமக்கு என்ன ஆயிடும் √6. so 17 minus 4 னா 13 divided by √6. சரிங்களா? சப்போஸ் இதுல நமக்கு வந்து யூனிட் நார்மல் வெக்டார் கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஈஸியா நம்ம எழுதிடலாம். இப்போ யூனிட் நார்மல் வெக்டார் அப்படினு கேட்டிங்கனா என்ன எழுதலாம் அப்படினு சொல்லி பாருங்க. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். del pi divided by magnitude of del pi. அப்ப நமக்கு இது del pi என்னன்னா 8i minus j minus 4k divided by 9. சோ இதெல்லாம் நம்ம வந்து 2 மார்க்ஸ்ல எதிர்பார்க்கக்கூடிய क्वेश्चंस ஆக இருக்கு. பாத்துக்கோங்க.